நாமத்தில் இந்த 7வது மாதத்திலேயும் முதல் வாரத்திலே நம் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமென். கடந்து வந்த 6 மாதங்களிலேயும் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், உலகத்தில் பலவிதமான சோதனையான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் நம்மை கூட இருந்து நம்மை நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிச்சய கூட நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி உண்மையாய் ஆண்டவரை நோக்கி ஓ ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் பிதாவாகிய தேவனை, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, நமக்குள் வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, ஓ அவர் நேர்த்தியாய் நம்மை நடத்தினார். ஓ அவருடைய கிருபை நம்மை நேர்த்தியாய் நடத்தினது. ஆகவே எல்லாரும் வாய்களை திறந்து உண்மையாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள், பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மோடு நான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடு தான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன், அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். 6 மாசம் ஆண்டவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும், இந்த 6 மாத காலம் முழுவதும் நீர் கிருபையாய்களை நடத்தி நம்முடைய நல்ல தயவுக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உண்மையாய் நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. நீர் நல்ல தேவன் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவர் ஆண்டவரே. ஓ உம்முடைய கரத்தில் எங்களை ஒரு விசை கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ உம்முடைய அன்பின் கரத்தினால் நீர் எங்களை நடத்தி, ஓ உம்முடைய இரக்கத்தினால் எங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே எங்களை இந்த பூமியில வாழ வைத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கடந்து வந்த 6 மாதமும் கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்த நல்ல தயவுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்வோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல ஆண்டவரை காலவேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் எல்லாரும்
ஆண்டவரே ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சீக்கிரமாக அதற்கு வழிவாசலை திறந்து கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒரே சத்தம் நம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. இந்த நாளிலே நாங்கள் ஆராதிக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஆவியானவரே நீர் அசைவாடி ஆண்டவரே எங்களை நடத்தி ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய, பிதா மகிமைப்படுகிற ஒரு ஆராதனை, இயேசு மகிமைப்படுகிற ஒரு ஆராதனை, பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற ஒரு ஆராதனை எங்களுக்குள்ளே உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் ஆவி ஆத்தும சர்வத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த வல்லமைகள் அந்தகார கிரியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. தேவக்கரம் கூட இருக்கட்டும். நன்மையினாலே நிரப்பும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி உண்மையா எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஜெயம் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆகவே எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி பாட போகிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவா. சொல்லுங்க. நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவா. சொல்லுங்க. கர்த்தரே என்பது எதற்குமே அஞ்சிதே. ஆமென். கர்த்தரே என்பது எதற்குமே அஞ்சிதே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள்
ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட சொல்லுமா? உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். ஆமென். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உன்னை காப்பவர் உறங்குவதில்லையே. உன்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவரை நம்புகிறதான நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நம்மை கைவிடாத ஒரு ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. ஒரே ஒரு விசை கூட தெய்வ சமூகத்துல கர்த்தரை நோக்கி நான் பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்னதான எல்லாம் அந்த சரணத்தை நான் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. இந்த பாடலை பாடும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன பாரங்கள் இருந்தாலும் சரி, என்ன விதமான வேதனையில் இருந்தாலும் சரி, என்ன எதிர்பார்ப்போ எனக்கு கர்த்தரை செய்ய மாட்டார் என்று சொல்லி நீங்க கர்த்தருடைய சமூகத்துல பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீ கலங்கி தவிக்காதே என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிற ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. நம்மை காக்கும்
அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் சொல்லுங்க? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அதே ஆண்டவரை எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நல்லா சொல்லுங்க வாய் திறந்து. உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
மைமைப்படுத்தி ஆமே ரீதலலலலரா உமக்கொப்பானவர் யார் ஆமே உமக்கொப்பானவர் யார் இயேசுவே உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பான நல்ல கர்த்தரை ஆராதிக்கலாமே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் ஆமே உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க எல்லாரும் வாழ்க உம் நாமம் ஒருமுறை கூட எல்லாரும் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்கிறீதலா ரீதலலரா ரீதலா ரீதலரதலலரா சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேவனுக்கு குறையில்லையே ஏமன் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை எல்லாரும் குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு உரலலரா ரிதலலரா ரிதலலரா ரிதலலா அந்தலலா ரிதலலரா சிங்கக்குட்டிகள் ரிதலலரா ரிதலலா அந்தலலா ரிதலலரா ரிதலல தெய்வ பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆவியானவரே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நல்ல வாயில நிறந்து ஷிகாரபா ஹத்தியானபா ரிதலலரா ரிதலலரா ரிதலல அந்தலல ரிதலலரா ரிதலலரா ரிதுலலரா ரிதலல அந்தலல ரிதலலரா ஓ ரபலலலரா ஓ ரபனதி அந்தலரபலபரபதரபலபா நல்ல வாய் திறந்த அந்நிய பாஷையில ஓ ஹalleluya பரிசுத்த அபிஷேகத்திற்கு அடையாளமான இந்த அந்நிய பாஷை நல்ல வாய் திறந்து ரீபா கதல ரபா கபல ரபா ஓ ரபலதி அந்தலரபதரபலபலபா ஹalleluya ஓ ரியந்தலரகதரபலபரலபலபா ஓ ரபக்கந்தலரபலரி அந்தலரபலபலபோ ஹalleluya யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட
பக்கமா இல்லாத சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது, ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையில தகப்பனை விட்டு போய் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் செலவழித்து ஒன்றும் இல்லை என்று சொன்ன போது அவன் மாத்திரம் தனித்து நின்றான். இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில ஹல்லேலூயா சந்தோஷமாய் இருக்கும் போது, மன மகிழ்ச்சியாய் இருக்கும் போது, நல்ல வருமானங்களோடு நீங்கள் இருக்கும் பொழுது, நல்ல பொருளாதார ஆசீர்வாதங்களோடு இருக்கும்போது உங்க கூட இருந்தவர்கள் இப்பொழுது உங்கள் கூட இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் இல்லாத சூழ்நிலை கூட என் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அவரை உண்மை உள்ள இதயத்தோடு அப்படியே ஆராதிங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறே. அழகான கண்கள் என்னை எல்லாரும் சேர்ந்து உயிர் வாழ்கிறே. கருணையின் சீகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. இரண்டு கையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாம். எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் ஆராதித்தேன் என்பதல்ல, எவ்வளவு நேரம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நான் ஜெபித்தேன் என்பதுதான் மிக முக்கியமானது. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக, ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேவ பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நான் தெய்வ சமூகத்திலே இந்த வார நாட்களிலே பிறந்த நாள், திருமண நாள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறானால் நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பிறந்த நாள், திருமண நாளை காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்ம எல்லார் கண்களின் மூடி ஒரு விசை கூட ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் அருமை இயேசுவே, இந்த நாளிலே பரிசுத்த சமூகத்திலே ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாள் சொல்லுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளை கொண்டாடுகிற உடைய பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானம், கிருபை, தேவ பலன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடிதான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரேன். அந்த உயர்ந்த அடைக்கலமாகிய உங்களுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அவர்கள் அனுபவித்து கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க கர்த்தர் பலன் தருவீராக. தேவ கரம் கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆளுகை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வசனம் வாசிக்க போகிறோம். வசனம் வாசித்த பிறகு இந்த கொரோனா வைரஸுக்காக நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிப்பது மிக முக்கியமானது. ஆகவே எல்லாரும் அதற்காக நாம் தெய்வ சமூகத்தில் நம் வசனத்தை வாசித்து பின்பு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்தும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லோரும் வேதவசனம் வாசிப்போம். வீடுகளில் பைபிளை எடுத்துக்கொண்டு 2 யோவான் புதிய ஏற்பாட்டு பகுதியில் 330வது பக்கம் 2 யோவான் 1 கடைசி வரை வாசிப்போம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமென். நாம் எல்லோரும் இந்திய தேசத்திற்காக ஒரு விசை கூட ஜெபிக்க போகிறோம். வீடுகளில் நாம் இருந்தாலும் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கும் போது தேவன் தேசத்தில் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்னைக்கு தேசத்தில் அசாதாரணமான சூழ்நிலை இருக்கிறதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒருவரால் தான் இந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஒரு விசை கூட நினைக்கும், இந்த கொரோனா அப்படிங்கிற தொற்றுனால உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நாளையும் கூட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே தொட்டு இந்த தொற்றுனால இன்னைக்கு பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று அவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்ம இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படியாக பரிபூர்ண சுகப்படுத்தும்படியாக நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்னைக்கும் இந்த கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா வேண்டிய கிருபைகளை கொடுங்க. உங்க தழும்புகளால சுகமானோம் என்ற வார்த்தையின்படியாக என் ஆண்டவர் ஒரு அற்புத சுகத்தை அவர்களுக்கு கொடுங்க. அதே போல அவர்களுக்குள்ள நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுங்க. மனதில் ஒரு பயம் வந்து விடாதபடிக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க. அதே போல சீக்கிரத்தில் அவர்கள் சுகத்தை பெற்று வீடு திரும்பும்படியாக ஆண்டவர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு முன்னணியில இருந்து அவர்களை பார்த்து கொள்ளுகிற ஒவ்வொரு அப்பா மருத்துவர்களுக்கும் அதே போல சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த பாதுகாப்பை ஆண்டவர் கொடுங்க. அவர்களுக்கு இந்த தொற்று பரவி விடாதபடிக்கு ஆண்டவர் உங்க ரத்தத்துக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. அதே போல அவர்களுக்கும் பயம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல இந்த கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக செயல்படுகிற ஒவ்வொரு துறையினரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்குள்ள உயிரிழப்பு வந்து விடாதபடிக்கு ஆண்டவர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுங்க ஆண்டவரே. அவர்களை அவங்க குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல இந்த நாள்ல இந்த கொரோனா தொற்றுனால மரித்து போன
மரித்து போன நபர்களின் குடும்பங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க. நீர் ஒருவரே அவர்களை ஆற்றவும் தேற்றவும் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீரப்பா. அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆற்றி தேற்றி இயேசு என்ற ஒரு தெய்வம் தான் சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் என்று உம்முடைய சமூகத்தை தேட என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. அப்படியாக இன்னைக்கு இந்த கொரோனா தொற்றினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. முன்னணியில இருக்கிறவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. அதே போல இன்னைக்கும் மரித்து போனவருடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. அப்படியாக இந்த தொற்று எங்க தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு சீக்கிரத்தில் நீங்கி போகும்படியாக என் கர்த்தராகிய இயேசுதாமே இரக்கம் பாராட்ட போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல அந்த நாளிலேயும் கூட தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லை பகுதிகளில் ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சீன எல்லையில, அதே போல பாகிஸ்தான் எல்லையில, நேபாள எல்லைகள்ல என் ஆண்டவர் தாமே ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு கடந்த நாட்கள்ல ஏற்பட்ட உயிரிழப்புகள் வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படாதபடிக்கு என் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரு நாடுகளுக்கு இடையில நல்ல அப்பா சமாதானமான உறவை கொடுங்க. அதே போல தலைவர்களுக்குள்ள நல்ல ஒரே சிந்தனையை கொடுங்க. அப்படியாக தேசத்துல இந்த நாளிலேயும் கூட அப்பா என் ஆண்டவர் நீ நல்ல சமாதானத்தை கட்டளையிட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவையில்லாத உயிரிழப்புகள் இல்லாதபடிக்கு, தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகள் எங்கள் தேசத்தில் வருவதற்கு இந்த சூழ்நிலைகள் காரணமாகி விடாதபடிக்கு என் ஆண்டவர் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல அந்த நாளிலேயும் கூட அப்பா எங்க தேசம் இயற்கை அழிவுகளிலிருந்து காக்கப்பட என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆங்காங்கே நிலநடுக்கங்கள் என்ற செய்திகளை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவர் அப்படியாக இயற்கை அழிவுகளுக்கு எங்க தேசத்தையும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேசங்களை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணனாகிய என் ஆண்டவர் தாமே ஆண்டவரே எங்க இந்திய தேசத்தையும் அந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளை அதே போல ஒவ்வொரு குடிமக்களையும் நீங்க பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ள போகிறதற்காக, சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்ள போகிறதற்காக, அக்கிரமங்கள்ல இருந்து மீட்டுக் கொள்ள போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவர் இயேசு இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக வந்தார் என்பதை இன்னைக்கு உலகத்தில் இயேசுவை அறியாத ஜனங்கள் சீக்கிரத்தில் அறிந்து கொள்வதற்கு என் ஆண்டவர் வழிவாசலை திறந்து கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலேயும் சபை திறக்கப்படாத ஒரு சூழ்நிலையில எல்லாரும் ஒரு ஏக்கமாய் இருக்கிற சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. சீக்கிரத்தில் சபை திறக்கப்படுவதற்கு என் ஆண்டவர் வழிவாசலை திறந்து கொடுக்க போகிறதற்காக அதற்கு வேண்டிய மனமாற்றம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் ஏற்படும்படியாக, அதே போல தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள ஏற்படும்படியாக என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நீ செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்தில் அந்த நாளை எங்களுடைய கண்கள் காண போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல உம்முடைய தேவ சித்தத்துக்கு இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சீக்கிரத்தில் ஒரு எழுப்புதலை எங்கள் சொந்த கண்கள் காணும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா சத்துருவின் மறைவான கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு விஷயம் கூட நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. அப்பா, என் ஆண்டவராகிய இயேசு நீ சமாதான காரணராய் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. சீக்கிரத்தில் உங்க ராஜ்யம் தேசம் முழுவதும் வரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் சற்று தியானிப்போமாக. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும், மேல வாத்தியத்தோடும், ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய், புறப்படுவாய் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியாவை குறித்து, எரேமியாவை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும்போது இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அவர் சொல்ற மறுபடியும் அந்த வசனத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா மறுபடியும் என்கிற காரியம் 2 தடவை வந்திருக்கிறதை நீங்கள் அறிய முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சற்று
இந்த நாளில் மறுபடியும் என்று வரும்போது முதலாவது ஒன்று இருந்தது. ஆனால் அது ஏதோ ஒரு சூழ்நிலை, உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகள். ஆகவே அதை மறுபடியும் தேவன் சீரமைப்பதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு காரியத்தில் நாம் உடைக்கப்பட்டோம் என்று சொல்லி நான் வாக்குத்தத்த ஆராதனையில் உங்களோட பேசினேன். ஆனால் இன்றைக்கு காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சற்று நாம் கவனிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களிலே நாம் கட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எலியா என்கிற தீர்க்கதரிசி அவர் ஒரு காரியத்தை கட்டுவதை நம்ம பார்க்க முடிகிறது. 1 ராஜாக்களின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கு 18வது அதிகாரம் 30வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அதுவரைக்கும் அவர்கள் பலி செலுத்தினார்கள், எல்லா சூழ்நிலையும் இருந்தது. அவர்கள் தேவனை நோக்கி, அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் இயேசபேல் பந்தியிலே சாப்பிடுகிறதான தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் இவ்விதமாய் அக்கினி இறங்க வேண்டும் என்று சொல்லி காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எலியாவுக்கு மாத்திரம் தெரிகிறது, அந்த பலிபீடம் கர்த்தருடைய பலிபீடம் அவன் செப்பனிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட மறுபடியும் ஒரு செப்பனிடுகிற அனுபவம், மறுபடியும் கட்டப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் ஆண்டவர் நம்மை மறுபடியும் உன்னை மேலதளத்தோடு வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இடிந்து போன ஒரு சூழ்நிலை. உலகமே இன்றைக்கி இந்த கொரோனா வைரஸ் என்கிறதான சூழ்நிலையில் எல்லாம் இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். யாரும் இதை எதிர்பார்த்ததில்லை, யாரும் இதை வாஞ்சித்ததும் இல்லை. ஆனால் சீன தேசத்தில் இப்படி நடக்கிறது என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் அது நம்முடைய தேசத்திற்கு இப்படி வரும் என்றும், இத்தனை லட்ச ஜனங்கள் சாவார்கள் என்றும், இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்படுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்த நிலைமையிலையும் ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளே நம்முடைய சபை இன்னைக்கு கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. தேவ ஊழியர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னால் இயன்ற மட்டுக்கும் எப்படியாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு நேர நடத்தப்பட வேண்டும், ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தரிசனத்தோடு அவர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை விசுவாச பிள்ளைகளாகிய நீங்கள் தேவ சமூகத்தில் கட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை குறித்து இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம். நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். இன்னும் தம்முடைய தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை இதற்காகத்தான் ஏற்படுத்தினேன். வாசிங்க பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் எரேமியா 1:10 வாசிங்க. ஆண்டவர் அதற்காகவே என்ன செய்திருக்கிறார்? எரேமியாவை ஏற்படுத்தினேன் என்று சொல்றார். வாசிங்க பார்ப்போம். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும். போதும். கட்டவும் ஆண்டவர் கட்டவும் செய்வார், கட்டினதை இடிக்கவும் செய்வார். பிரசங்கின் புத்தகத்தில் வாசிக்கிறப்ப 3:2 அவர் கட்டினதை இடிக்கிறவர். ஆனால் எதற்காக அவர் இடிக்க வேண்டும்? எதற்காக அவர் இடிக்கிறார்? கட்டுகிற ஆண்டவர் ஏன் இடிக்க வேண்டும்? ஏன் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை மறுபடியும் பார்த்து சொல்லணும், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லணும்? நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யப்படும் போது, தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது, தேவன் நம்மை கட்டினதையே உடைக்கிறார். ஆனால் உங்களை என்னையும் உடைத்து கீழே தள்ளுவதற்காக அல்ல, நரகத்திலே தள்ளுவதற்காக அல்ல, இல்லையென்றால் இவதோடு இது போய் தொலையட்டும் என்று சொல்லுவதற்காக அல்ல.
அவர் செய்கிற காரியம் எப்படி இருந்தாலும் என் பிள்ளை உணர்வடைந்து என் பக்கமாக திரும்பாதா என்று சொல்லி ஆண்டவருடைய இதய ஏக்கம் அதுவாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொன்னா அந்த இளைய குமாரனுடைய கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். மகன் ரொம்ப தூரம் போயிட்டான், ஆனா அப்பா இருக்கிற இடத்துல தான் இருக்கிறார். அவர் தன் ஸ்தானத்தை விட்டு என்ன செய்யல, தூரமாய் போகவில்லை. நாம் தான் சில நேரத்தில் தூரமாய் போய் விடுகிறோம். நாம் தான் ஆண்டவரை விட்டு நாம் வழிவிலகி போய் விடுகிறோம். எவ்வளவு தூரம் போனாலும் நம்முடைய அப்பா நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்கிறார், நீ கட்டுவிக்கப்படுவாய், நீ கட்டுவிக்கப்படுவாய், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் ஏதோ ஒரு சூழ்நிலை நான் இடிக்கப்பட்டு போய்விட்டேன், ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை இடித்து விட்டது, ஆகவே இன்றைக்கு நான் கட்டப்படுவதற்கு நீ ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்மை கட்ட உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் எதில் கட்டணும், இன்னைக்கு எதை கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இவ்விதமாக இருக்கிறது, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்வீங்களா? மத்தேயு 18:18 சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டுதல் என்கிற பதம் எபிரேய வார்த்தையில ஆசார் என்று தானே காரியம் வருகிறது. கட்டுதல் என்று சொன்னால், கட்டுதல் அதுக்கு அர்த்தம் சிறைப்பிடித்தல், இடை கட்டுதல், சுரண்டுதல் என்று அர்த்தமா. இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 70 முறை வருதான். அல்லேலூயா. குதிரையை கட்டுறது, கழுதையை கட்டுறது, இதெல்லாம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம், பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகள் என்ன செய்ய முடியாது. அப்போது குற்றம் செய்த கைதிகளை விலங்கினாலே கட்டி சிறையிலே தள்ளி அடைச்சி அவர்களை செயலற்றவர்களாக மாற்றுவோம். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு முக்கிய எதிரியே பிசாசானவன். இந்த பிசாசானவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறானா? வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த எதிராளியாகிய பிசாசானவனை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தில் இவ்விதமாக இருக்கிறது, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அவனை கட்டிட்டா அவனுடைய வீட்டை என்ன செய்யலாம்? கொள்ளையிடலாம் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ நம்ம கட்ட வேண்டியதான நிறைய காரியங்களை ஆண்டவர் இங்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ஜெபத்துல நிறைய காரியங்களை கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கு. இந்த பிசாசானவனை மேற்கொள்வதற்கு அவனிலும் பலவானாக நம்மை கர்த்தர் வைக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கிறப்ப அந்த பலனை கர்த்தர் நமக்கு தர்றேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசிக்கிறப்ப, அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவனிலும் நம்ம வல்லவர்களாக மாறுறதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? சாத்தானுடையதான எல்லா வல்லமைகளையும், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய கிரியைகள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய பலவீனப்படுத்துகிற அந்த அவனுடைய ஆவிகள்
இவை எல்லாவற்றையும் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தினாலே, வல்லமையினாலே, அதிகாரத்தினாலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்க வாசிக்கிறப்ப ஆண்டவருடைய வேத வாக்கியம் விவிதமாக சொல்லுகிறது. வாசிங்க 12:11. மரணம் நேரிடுவதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. இன்னைக்கு நம்ம அந்த பிசாசானவனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்திலே கட்டப்படுதல் என்றது பலவானை முந்தி கட்டணும். ஆமென். அவனுடைய வீட்டுக்குள்ளே புகுதல். அல்லேலூயா. அந்த பலவானுடைய வீட்டுக்குள்ளே புகணும். அவனுடைய உடைமைகள் எல்லாம் கொள்ளையிடணும். அவன் வீட்டையே கொள்ளையிடணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அவனை கட்டணும். நீங்க கட்டிட்டா உங்களுக்கு எல்லாவற்றையும் கத்த உங்களுக்கு சுதந்திரமா நீங்க கொள்ளையிடுவீர்கள். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறப்ப கட்ட அவிழ்க்கப்படுகிற அனுபவங்கள் நமக்கு தேவையா இருக்கிறது. கட்ட அவிழ்க்கப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. எதுல நம்ம கட்ட அவிழ்க்கப்படணும்? நம்முடைய வாழ்க்கையில மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலையும், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-7 வசனத்திலையும் ஒரே சம்பவம் இருக்கிறது. ஒரு கழுதை, ஆமென், கட்டப்பட்ட கழுதை, அது ஆண்டவருக்காக கட்டவிழ்க்கப்படுகிறது. கட்டப்பட்ட கழுதை அவிழ்த்து வரும்படி ஆண்டவர் சீசர்களை சொல்றார். கட்டவிழ்க்கும் போது கட்டியிருந்தவன் அதை கேட்கிறான், ஏன் அவுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அது யாருக்கு வேணுமா? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லு. அடுத்து கட்டவிழ்க்கப்பட்டது எங்க வரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். ஆமென். கட்டவிழ்த்த உடனே எங்க போயிடக்கூடாது? பாவ காரியத்துக்கோ நம்ம இஷ்டப்பட்ட காரியத்துக்கு போக கூடாது. கர்த்தர் உங்களை என்னையும் பாவத்திலிருந்து கட்டவிழ்த்ததுக்கு காரணமே நம்முடைய சுயத்துக்காக, நம்முடையதான மாம்சத்தின் கிரியைகளுக்காக அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கட்டவிழ்த்தது ஆண்டவர்களை கொண்டு வருவதற்காக. ஆமென். அப்படி கொண்டு வரும்போது அதன் மேலே வஸ்திரங்களை போட்டுகிறார்கள். வஸ்திரத்தை போட்டுட்டு அது மேல யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வஸ்திரம் சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைகள், நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை எது? இந்த ட்ரெஸ் எதுக்கு? என்னை மறைக்க, என் வாழ்க்கையில என்னுடைய மேன்மையை காட்ட. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நம்முடைய மானம் எல்லாமே எனக்கு எல்லாமே இனிமே அவர் தான்ப்பா, என்னுடைய மேன்மை எல்லாம் அவர் தான் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நமக்கு மேலாக உட்கார வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் இன்னைக்கு நிறைய காரியத்தில் நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம கட்ட அவிழ்க்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய காரியத்தில் நம்ம கட்டப்படுறதான சூழ்நிலை. முதலாவது, ஒரு சில காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தினாலே சரியான இடத்துல நான் உங்களை கர்த்தருக்குள்ளாக நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சங்கீதத்தின் புத்தகம் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்ற 127வது சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராயாகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, அதை கட்டுவருடைய பிரயாசம் விருதா என்று பைபிள் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இது எல்லா இடத்துலையும் நம்ம வாசிப்போம். வீடு கட்டுறதுக்கு இதை தான் வாசிப்போம். ஆனா கர்த்தர் வீட்டை கட்டார்கள். வீடுன்னு சொன்னா அதை 3 பகுதியாக நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கை என்கிற வீடு. 2வது, நம்ம குடும்பமா தங்குறதுக்கு உள்ள வீடு. 3வது என்னன்னா, நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தமாகிறதான, பரலோகத்தில் நமக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வீடு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டவராக. இந்த 3 காரியத்துல நம்ம கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பவுல் அதை எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும். வாசிங்க. 2வது அதிகாரம் 21வது வசனம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது.
அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கூட்டி கட்டப்பட்டு வர்றீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல 3 பகுதி இருக்கு. ஒண்ணு மாளிகை, இன்னொன்னு என்னவா, நீங்கள் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே பரிசுத்த ஆலயமாக. அடுத்து இது நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக. வாசஸ்தலம்ங்கிறது எல்லாரும் விரும்புகிற ஒன்று. ஆமென், அல்லேலூயா. கோடை வாசஸ்தலம் என்று சொல்லுகிறோம். கோடை வாசஸ்தலம் என்று சொல்லுகிறது, கோடை நாட்களிலே பயங்கரமான வெயில் இருக்கும்போது இந்த ஏரியாவில் மாத்திரம் நல்ல நம்ம இருக்கிற இடத்தினுடைய வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த கோடை வாசஸ்தலம் சொல்றது அங்கே நல்ல சில்லுன்னு இருக்கும். அங்கே உள்ள கிளைமேட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அங்கே எல்லாரும் அதை ரொம்ப வாஞ்சிப்பாங்க, போக முடியாட்டாலும் வாஞ்சிப்பாங்க. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அங்கு பவுலை கொண்டு எழுதும்போது இந்த வார்த்தையை எழுதுகிறார், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறீர்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நன்றாய் கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற அந்த இந்த 127ஆம் சங்கீதத்தில் நம்முடைய வாழ்க்கை என்கிற வீடு. இதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சாராய் ஆகாரை பார்த்து சொல்கிறார், இவளால் என் வீடு கட்டப்படும். குடும்பம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. நம்முடைய குடும்பம் கட்டப்படணும். சாராய் சொன்னதான வார்த்தை அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை. இவளால் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரால் மாத்திரமே கட்டப்படும். அதனாலதான் 127ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது சொல்றார், ரொம்ப அருமையா சொல்றார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுடைய பிரயாசம் விருதா. நீங்க என்னதான் கட்டுனாலும் சரி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது கர்த்தர் நமக்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். வேதத்தில் நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம், விவிதமாக காரியத்தை வாய்க்கப்படுகிறவரோ கர்த்தர். எல்லாருக்கும் காரியம் வாய்க்காது. ஆக நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். எதுல கட்டப்படணும்? சந்தோஷத்துல கட்டப்படணும், சமாதானத்துல கட்டப்படணும். இன்னும் சொல்ல போனா ஆவிக்குரிய கனிகளினாலே உங்க வாழ்க்கை கட்டப்படும். நான் வாக்குத்தத்த ஆராதனை கூட சொன்னேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் உங்களை கட்டுறாருன்னா கனி கொடுப்பதற்காக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்குகிறார், ஒரு ஆலயத்தை உண்டாக்குகிறார். எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்ல கனி தரும் என்று காத்திருக்கும் போது அது ஒரு கசப்பான கனியை கொடுத்தது. நீங்க கனி கொடுக்கிறதான அனுபவம் உங்க 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 ஆவிக்குரிய ஜீவியத்துல கனி கொடுக்கிறவர்களாக மாறுங்க. உங்க வீடு அதில் கட்டப்படணும். உங்க வாழ்க்கை என்கிறதான உங்க வாழ்க்கை, குடும்பம் வேறு, குடும்பம் கட்டப்படணும். ஆனா அதே நேரத்துல உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கா, உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கா, உங்களுக்குள்ள ஆவிக்குரிய கனிகள் இருக்கா அப்படின்னு போய் நினைச்சு பாருங்க. அடுத்து உங்க குடும்பத்துக்குள்ளாக இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே இன்னொரு வசனம் 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், வாசிங்கம்மா. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், உன் சத்துருக்களுக்கெல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். வீட்டை என்ன செய்வார்? கட்டுவார். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பர்சனல் லைஃப் ஆவிக்குரிய கனிகளினால கட்டப்பட வேண்டும். இங்கே தாவீது சொல்றாரு, ஓ நான் நல்ல வீடுகளிலே, மரங்களினாலான வீடுகளில் இருக்கிறேன், மச்சு போகப்பட்ட வீடுகளில் இருக்கிறேன். ஓ என்னுடைய ஆண்டவருடையதான பெட்டி அது அது திரைச்சேலைகளில் இருக்கிறது. ஆகவே என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அந்த எண்ணம் வந்தபோது கர்த்தர் அவரை பார்த்து சொல்கிறார், நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், ஆனால் நான் உனக்கு வீட்டை கட்டுவேன். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் போது,
கர்த்தருடைய காரியத்தை தன்னுடைய நோக்கமாக வைக்கும்போது கர்த்தர் உங்க காரியத்தை நீங்களே நினைச்சு பார்க்க வேண்டாம், நீங்க கேட்கவே வேண்டாம், அவரே உங்களுக்கு செய்வார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கும் ஆண்டவர் ஒரு வீட்டை தந்திருக்கிறார். அந்த வீட்டுக்குரிய நான் வீடுங்கெல்லாம் வாங்கி இடம் வாங்கி கட்டணும்னு நினச்சி ஊழியத்துக்கு வரல. ஆனால் ஒரு நாள் நான் ஆண்டோடைய சமூகத்தில் சில காரியமாக ஆண்டோடைய பாதத்தில் சபையை குறித்து நான் தேவ சமூகத்தில் நின்று செபித்து விட்டு ஒரு குடும்பத்தை சந்திக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஏவப்பட்டது போல ஒரு அருமையான தாயாரை சந்திக்க போயிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டில் நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுவேன், செய்வேன் என்று சொன்னார். என்ன நடக்கும் தெரியாது. ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு நான் அந்த வீட்டுக்கு போய் விசிட்டிங் முடிக்கும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், முதலாவது அவங்க ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுத்து இந்த உங்களுக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு கர்த்தர் சொல்கிறார், ஆகவே அதுக்கு இந்த இனிஷியல் அமௌண்ட்டை அதை வச்சுக்கோங்க. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்காக நம்ம நின்றால் நமக்காக கர்த்தர் நிற்பார். தாவீது ஆலயம் கட்ட வேண்டும் என்று அந்த உணர்வு அவருக்குள்ளே வந்தபோது, அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி தெரியும், அப்படி இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். உங்கள் பரமபிதா இது உங்களுக்கு வேண்டும் என்று அறிந்திருக்கிறார், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு வீட்டை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எதுக்கு வீடு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிறப்ப அங்கே சொல்லப்பட்டிருக்குது, வெயிலுக்கு மலைக்கு ஒதுங்க. ஒரு அலையிலையா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. கூற வீட்டில் இருக்கிறவங்களும் மலைக்கு ஒதுங்குறாங்க. அதுமாதிரி ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க. மாடி வீட்டில் இருக்கிறவங்களும் மலைக்கு ஒதுங்கிறதுக்கு தான் அது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய நாட்களில் நாம் இந்த குடும்பத்தை, நம்முடைய குடும்பம் என்று சொல்லும்போது நம்முடைய குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்குற இந்த வீட்டு மிக முக்கியமானது. அதில் ஐக்கியம் இருக்க வேண்டும், அதில் சந்தோஷம் இருக்க வேண்டும், ஆண்டவருடையதான நன்மை அதில் உண்டாயிருக்கணும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை மகிழ்ச்சியாக இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்து உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. அவர் தாவீது அவன் சொல்கிற, ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தை கட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் பையன் கட்டுவான், ஆனால் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, முதலாவது கர்த்தரை வையுங்கள். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். உங்களுடைய காரியங்களை அவர் பார்த்துக்கொள்வார். மூன்றாவது, பிலிப்பியர்கள் நிருபத்தில் பவுல் எழுதும்போது ஒரு காரியத்தை மிக அருமையாக எழுதுகிறார். வாசிப்போமா? வாசிக்கலாமே எல்லாரும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்திலே இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே நம்முடைய குடியிருப்போ என்னதான்? பரலோகத்திலே இருக்கிறது. அங்கே கைவேலை இல்லாத நித்திய வீடை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய பர்சனல் லைஃபை நீங்க சரி செய்து ஆவிக்குரிய கனிகளினால நிரப்பி உங்க குடும்பத்துல நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தை ஏற்படுத்தி நீங்க வாழ்ந்து கர்த்தரைக்கு நோக்கி நீங்க இருக்கிறப்ப ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்பு எங்க? பரலோகத்தில் இருக்கிறது. நீங்க பரலோகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எந்த வீட்டில் குடியிருந்தா சரி, நீங்க பரலோகத்துக்குரியவங்க. பரலோகத்தில் நமக்கு ஒரு குடியிருப்பு இருக்கு. அது கைவேலை இல்லாத நித்திய வீடு. அல்லேலூயா. எல்லாரும் அந்த வார்த்தைக்காக நல்லா கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்களுக்கு எனக்கும் இங்கே நமக்கு பட்னியாக இருக்கிறோம், இல்லைன்னா நம்ம கூரை வீட்டில் இருக்கிறோம், இல்லை மாடி வீட்டில் இருக்கிறோம், எந்த வீட்டில் இருக்கிறோமோ, பட்னியாக இருக்கிறோமோ பசியாக இருக்கிறோமோ, நம்ம ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்து ஆண்டவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, நமக்கு கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வீடு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் இப்போ அதற்காகத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இங்கெல்லாம் நம்ம லட்சக்கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில் பணத்தை போட்டு நம்ம கட்டுறோம். ஆனால் நமக்குன்னு பரலோகத்தில் ஆண்டவர் கட்டுகிறார். அங்கே போவதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒன்று, இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு.
அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பரலோகத்தை நம்பி, ஆண்டவரே எனக்கு அந்த பரலோக கிருபையை தாரும் என்று சொல்லி உண்மையாய் கேட்பீர்கள். ஆனால் இந்த பரலோக கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து உன்னை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதை இழந்தால் நான் அடிக்கடி இதை சொல்வது உண்டு, நீங்கள் எதை இழந்தாலும் இயேசுவை இழந்து விடாதீர்கள். எதை இழந்தாலும் பரலோகத்தை இழந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளில் இந்த பரலோகத்துக்காக நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் சொல்லும்போது சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, இதே போல ஒரு நாளில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு மனுமக்களுக்காக மனு உருவம் எடுத்து இந்த பூமியில இயேசு என்று வந்தார். அவர் நமக்காக 33.5 வருஷம் அந்த பூமியில எப்படி வாழணும் நமக்கு ஒரு முன்மாதிரி வைத்து கடைசியாக அவர் நமக்காக பலியாகி தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்காக இந்த பூமியிலே சிந்தி, இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த பலியை எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு இயேசுவே பாவத்தை கழுவும் என்று சொல்லுகிறானோ அவனுடைய வாழ்க்கை கழுவப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கை கழுவப்படுவது மாத்திரமல்ல, அவன் ஆண்டோடைய பிள்ளையாய் மாறுகிறான். ஆண்டோடைய பிள்ளையாய் மாறுவதுமல்ல, அவன் சத்தியத்தின்படி நடந்து நல்ல சபையில் அங்க வைத்து ஆண்டவருடையதான ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்து கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கும்போது தேவன் அவர்களை அவருடைய பிள்ளையாக அங்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? அப்படி நம்பிக்கை இல்லைன்னா, ஆண்டவரே என்னையும் உடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உடைய பாவத்தை அறிக்கையிடுங்க. இயேசு உங்களுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த இயேசுவின் ரத்தம் உங்களுடைய பாவத்தை சுத்திகரிக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே இந்த வசனத்தின்படியாக நீங்கள் பாவம் கழுவப்பட்டவர்களாக நீங்கள் பரிசுத்தமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழும்போது ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த பரலோகத்தை உங்களுக்கு தருவார். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை என்றால் சந்தோஷம். அப்படி அந்த நம்பிக்கை இல்லை என்றால் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் நினைக்கலாம், என்னை கொண்டு நான் என்ன செய்ய போகிறோம்? எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே என்னை வெறுத்துட்டாங்க, என்னுடைய கிளாஸில் உள்ளவங்க எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, உங்களை வெறுக்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். உண்மையாய் அவரை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்ன வார்த்தையின்படியாக பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உணர்த்தினீரப்பா. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கட்டப்பட வேண்டும். அவருடைய குடும்பத்தில் அவர்கள் கட்டப்பட வேண்டும். ஆண்டவரே, அவர்கள் பரலோகத்தில் ஒரு வீடை கட்டி ஆண்டவரே அதற்கு அவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ராஜா, இந்த நாளிலே யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாரும் என்று சொல்லி கேட்கிறார்களோ, ஆண்டவரே எனக்கு இந்த பரலோக பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி கேட்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்கின்படியே கர்த்தர்களை கட்டுவித்து ஆண்டவரை கட்டுவித்ததான அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். நன்மையான காரியங்களை செய்யும், எல்லா தீமைக்கும் விளைக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த வல்லமுள்ள கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனும் கிருபை என்ற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். Thank you. Praise the Lord. God bless you.